மாற்றுக் கட்சியில் இருந்து அண்ணன் முன்னிலையில் 150 பேர் இணைகிறார்கள். கட்சியில் இணைய விரும்புவோர் மேடைக்கு அருகில் உறுப்பினர் சேர்க்கை படிவம் கொடுக்கப்படுகிறது. அதை வந்து வாங்கி உங்களையும் நாம் தமிழராய் இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த சைடு வராங்க அங்கிட்டு போயிருங்க. உஷாவை பார்த்தேன். அதே மிஸ்ஸா முடிஞ்சு 2 ஆண்டு காலத்துல நேரில் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்று யாரை கூப்பிட்டீங்க? எவ்வளவு நாடகம், எவ்வளவு வேஷம். கருணாநிதி ஒரு பொதுக்கூட்டத்தை பேசுறாரு, இந்துக்கள் திருடன் பேசுறாரு. பேசணும்னா திமுக தொண்டன் போறான். அடடா, ஒரு பொதுக்கூட்ட மேடையில ஓட்டை பத்தி கவலைப்படாம, பெரும்பான்மை சிறுபான்மை இதை பத்தி யோசிக்காம இந்துக்கள் திருடன் பேசிட்டாரு. இவரெல்லாமா போராளிங்கிறேன். வழக்க போட்டு நீதிமன்றத்துக்கு இழுத்த உடனே அதே கருணாநிதி சொல்றாரு, நான் பேசுறத தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள். நான் இந்துக்கள்னா திருடன் சொல்ல, இந்துக்கள்னா இதயத்தை கொள்ளையடிக்கிற திருடன் என்று தான் சொன்னேன். அதாவது இதய திருடன் என்று தான் சொன்னேன். சொன்னவர் கருணாநிதி. இந்த திமுகவை நம்பிக்கிட்டு இருக்கான். பாஜக எதிர்ப்பான், பாஜக எதிர்ப்பான்னு. இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு மேலாக செல்லக்கூடிய சிறைவாசியை விடுவிக்கக்கூடிய இந்த அரசு 20 ஆண்டுகளுக்கு மேலாக வாழக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசியை விடுவிக்க மறுக்கிறான். காரணம் என்ன? பாஜக காட்டக்கூடிய பயம். உத்தவ் தாக்கரே அவர் இந்துத்துவ பேசக்கூடியவர், சாவர்கர் என் கடவுள் சொல்லக்கூடியவர். அந்த உத்தவ் தாக்கரே எதிர்த்த அளவுக்கு கூட இந்த திமுக பாரதிய ஜனதாவை எதிர்க்காது. ஆனா இந்த பாஜக பூச்சாண்டியை காட்டி காட்டி வாக்களை கொள்ளையடிக்கிறது இந்த திமுக. நாம் அம்பலப்படுத்தணும். இந்த திமுகவை, அதிமுகவை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும். காங்கிரஸ் பாஜகவை வேட்டி அடிக்கணும். இந்த தேசிய கட்சிகளை இந்த நிலத்தை விட்டு முழுவதுமாக அப்புறப்படுத்தணும். ஒவ்வொரு தேர்தல் வருது, நாம திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்ட போடுறோம். நாம் சுதந்திரம் பெற்றோம், போராடி சுதந்திரம் பெற்றோம். எல்லாருக்கும் தெரியும். செக்கிழித்தோம், சிறைப்பட்டோம், வதைப்பட்டோம், தூக்கில் தொங்கினோம். நாட்டு விடுதலைக்காக மட்டுமல்ல, மாறாக வாக்குரிமைங்கிற உரிமைக்கும் போராடினோம். முதல் தேர்தல் எல்லாருக்கும் வாக்குரிமை இல்லை. ஆனா யார் படித்தவரோ, யார் பட்டதாரியோ, யார் செல்வாக்கப்பட்டவரோ, யார் வரி செலுத்துவரோ அவருக்கு மட்டும்தான் வாக்குரிமைங்கிற நிலை இருந்தது. அந்த நிலையை தகர்த்து போராடி எல்லோருக்கும் வாக்குங்கிற உரிமை நிலைநிறுத்தப்பட்டது. அந்த வாக்குரிமையை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். நாங்கள் மற்ற கட்சிகள் போல இல்லை.
திமுக போல அதிமுக போல நாம் தமிழர் கட்சி இல்லை. திராவிட கழகத்தில் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் சண்டை. அண்ணா கோபித்துக் கொண்டு வெளியே வந்தார், திமுக கட்சி பிறந்தது. அதே போல திமுக கருணாநிதிக்கு எம்ஜிஆருக்கும் சண்டை. எம்ஜிஆர் வெளியேறி அதிமுக கட்சியை தோற்றுவித்தார். அதே திமுகவில் கருணாநிதிக்கும் வைகோவுக்கும் சண்டை. வைகோ வெளியேறி தனி கட்சியை தோற்றுவித்தார் மதிமுக. அற்ப மோதல்களுக்காக, தனிநபர் சண்டைகளுக்காக உருவான இயக்கங்கள் திமுகவும் அதிமுகவும். நாம் தமிழர் கட்சி இல்லை, அவ்வாறு இல்லை. வரலாற்றின் போக்கிலே காலம் பிரசவித்த கட்சி நாம் தமிழர் கட்சி. காலங்காலமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்திய பிள்ளைகள் ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைப்போம். இந்த மண்ணையும் மக்களையும் காப்போம். நன்றி, வணக்கம்.